முடிவு சம்பந்தப்பட்ட சுதந்திர நாளாமை கொண்டாந்தாரு தானே இப்ப ஜனாதிபதி வேட்பாளராக வேற போற ஒரு ஆளு அவர் கல்முனையில் இருக்கிற முஸ்லிம் மக்களோட வாக்கையும் முழக்கிறார். முடிவு சம்பந்தப்பட்ட சுதந்திர நாளாமை கொண்டாந்தாரு மாவை அருவான் மாவை என்ன 5 பேரை குழு நியமிச்சு போட்டு இவன் அவன்கிட்ட சொல்ல சுதந்திரன் போய் சும்மா நீ டிராப் போடுங்கன்னு சொன்னது இவன் பாதிதானே அதைத்தானே அவன் கொண்டாந்தாங்க சமர்ப்பிச்சவன். நீங்கள் விலை கொள்ளணும் இந்த 60 நாளா தெரியல பாரு இவன் நெடுகவே இவன் தான் சும்மா சும்மாண்டு அவன் உச்சத்தை ஏற்றி விட்டது இந்த 60 2-3 தடவை சரியா ஐயா நீங்கள் தானே சுதந்திர மத்திய செயற்குள்ள எதிர்த்து பேசுற ஒரு ஆள் என்ன கேட்டு பாருங்க. நான் மத்திய எதிர்த்து பேசுறேன் இவன் சும்மா சும்மாண்டு அடுத்தவன் தானே அவன் எல்லாத்தையும் கட்சி அவன் வித்தவன் இந்த கேள்வி சரி எல்லாம் போச்சு. இப்ப அவர்கிட்ட நீ டிராப் பண்ண சொல்லி சொல்றாங்க அவன் கொண்டு வந்து டிராப் பண்ணுவான். இவர் வேற இல்லை இவர் கலவில வேற இல்லை சோமில வேற இல்லையா சோமில கலவெல்லாம் வேற இல்லை மாவியோட நின்றவன் தானே நான் எல்லாம் தெரியும் தானே கல்லவே இல்லை இவன் வேற விட்டுட்டு இப்ப பேக்கதான் இருக்கிறான் விசரம் ஏன் நீ ஏன் அவனை தயாரிக்க சொல்ல அவனா தயாரித்து தானே அதை சமர்ப்பிச்சவன். இது மாவைதான் அப்ப காரணம் மாவைதான் சுதந்திரன் பிசாசே எழுப்பி விட்டாரு. மாவையும் சம்பந்தம் குறுக்கால போவாங்க அது என்ன இல்லை நாங்க நீ ஒன்றும் கைக்கலான்னு உண்மையத்தான் நான் சொல்றேன். இப்ப தீர்மானத்தை எடுத்தா உண்மையா அவன் தானே சமர்ப்பிச்சவன். நான் தானே நம்பி சொன்னான் நாங்கள் விரல் நின்றவன் தோற்பான் சொல்லலையோ சொன்னாராமே கேட்கல அதுதான் நேதியா போயிருக்கட்டும். நாங்க இல்லக்கல்ல 87ஆம் ஆண்டுல இருந்து நான் விடுதலை புலிகளோட அருகில இருந்து அவரோட இருந்து மாதியோட இருந்து அவர் யோகியோட இருந்து பேச்சு நடந்துற எனக்கு அனுபவம் இருக்கு. எனக்கு தெரியும் அது இது உண்மையா இவங்க தோற்கவனோடாம்பி தானே இப்ப ஜனாதிபதி வேட்பாளராக வேற போற ஒரு ஆளு அவர் கல்முனையில் இருக்கிற முஸ்லிம் மக்களோட வாக்கையும் முழக்கிறார். 2வது விஷயம் ஒன்று இருக்கு. 2வது ஒரு விஷயம் இருக்கு. இது சஜித் இணங்குறாருன்றதுக்காக சஜித் செய்து தருவார் என்ற வாக்குறுதி நான் உங்களுக்கு தெரியலாது. என்னென்றால் எல்லாம் ஒரு நம்பிக்கையை தானே என்ன செய்யறது இவாங்களா செய்ய மாட்டாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனா வார வாய்ப்புல வச்சு நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலான இதுக்கு அடுத்த பிரச்சனை அன்றகுமார திசாநாயக்க வெண்டாலோ தோத்தாலோ அவரோட இதை நம்ம கட்சி செய்து கொள்ளலாம். அதையும் தாண்டி நமக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு தானே. ஸ்ரீதரன் பார்வமிட் எடுத்தவர் நாங்க உங்களுக்கு 400 மில்லியன் ஒதுக்கீடு எல்லாம் தந்திருக்கிறோம் நீங்கள் என்ன எங்களுக்கு வேலை செய்ய மாட்டீங்களான்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன் ஐயா இங்க வாங்க உங்களுக்கு தெரியும் நீங்க மெட்டாக்களுக்கு தனிப்பட்ட ரீதியில கொடுத்தாக்களுக்கு நீங்க கயக்குறீங்க அவங்க கயக்க அவங்க பொது வேட்பாளர் அது இதுன்னு காய்ச்சி கொண்டிருக்காங்க நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டார். அப்ப என்னென்றால் அவங்களே சொல்றாங்க கொடுத்ததுன்னு. அப்ப என்னென்றால் இது தேச துரோகிகள் அவங்கள் தான் நாங்கள் மாவண்ணம் என்ன யோசிக்கிறாரோ தெரியாதுன்னு. மகன் வந்து சஜித்துக்கு ஆதரவு செய்தி வந்தது மாவண்ணன் ஒரு ஊடக சந்திப்புல சங்கோட நிக்கிறார். என்ன நடக்குதுன்னு எனக்கு கண்டா தெரியாது. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியாத்தான் பேசுறோம்.